குட் மார்னிங் பிரீத்தி. குட் மார்னிங் ஜீவிதா. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன டாபிக் பத்தி பேச போறோம்? இன்னைக்கு என்ன டாபிக்னா நம்ம கடந்த நாட்களா பேசினா அதே ட்ரீம்ஸ். எஸ், அத பத்தி தான் பேச போறோம். ட்ரீம்ஸ் வந்து கொஞ்ச நாளா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயம் பேசுறதுக்கு இன்னைக்கும் இருக்கு. அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் போல வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஜீவிதா, அடுத்த ட்ரீம் பத்தின சூப்பரான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் வந்து நிறைய கனவு காண்றாங்களோ அவங்க வந்து நிறைய ஹைட்ல லைஃப்ல போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ நம்ம அப்துல் கலாமே சொல்லிருக்காரு கனவு காணுங்கள் அப்படினு. அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்டன் அண்ட் கிரஹாம் பெல். ஓகே, ஆனா இந்த கனவு டோட்டலா வேற. இவங்க ரெண்டு பேரும் தூங்கி இருக்காங்க பகல்ல. சரியா? நியூட்டன் பத்தி நமக்கு தெரியும்ல, ஒரு மரத்துக்கு கீழே தூங்கி இருப்பாரு. திடீர்னு ஆப்பிள் மேல இருந்து வேணும் கிராவிட்டி ஃபோர்ஸை கண்டுபிடிச்சாரு. அண்ட் கிரஹாம் பெல்லும் போனை வந்து அந்த மாதிரி ஏதோ கனவு கண்டு தான் கண்டுபிடிச்சிருக்காராம். சோ பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து கனவு அவங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி கனவு வந்து ஒரு 5-10 மினிட்ஸ்ல மறந்துடும். சோ அதனால இந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்களாம், தான் கனவெல்லாம் எழுதி வச்சுப்பாங்களாம். சோ தட் வந்து ஃபர்தரா அவங்க வந்து ஏதாவது வந்து ரீசர்ச் பண்ணும்போது இந்த கனவை யூஸ் பண்ணி இப்படி பண்ணா அப்படி வரும்ல அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்களாம். வெரி குட். ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்க பிரீத்தி. இதை தொடர்ந்து நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்துலாமா? பார்த்துலாம். இது சூரியோதயம். இன்று 30/6/2016 வியாழக்கிழமை, துர்முகி வருடம் ஆனி மாதம் 16ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:54 ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி துவாதசி. நட்சத்திரம் பரணி. சுபவோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை. பகல் 1 மணி முதல் 2 மணி வரை. மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. யோகம் மதியம் வரை சித்த யோகம். சந்திராஷ்டமம் கன்னிராசிக்கு. பிரீத்தி, நமக்கு வந்து கனவு வருது இல்லையா? கனவுலே பார்த்தனா ஹெல்தியான கனவு அண்ட் ஒஸ்டான கனவு, அன்ஹெல்தியான கனவு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு டீப் ஸ்லீப்ல இருக்கும். நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கனவா இருக்கலாம், கெட்ட கனவா இருக்கலாம். அந்த கனவால நமக்கு ஒரு விழிப்பு வந்துச்சுன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா யூஸ்வலா எல்லாருக்கும் நடக்கிற ஹெல்தி ட்ரீம் தான். ஓகே, சோ அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கும் போது ஒரு கனவு. அண்ட் சில கனவு பார்த்தனா நமக்கு வந்து தூக்கமே வராம அண்ட் வந்து ஒரு 2 o'clock மிட் நைட்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தூங்க ட்ரை பண்ணுவோம். ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லையா, நெகட்டிவ் தாட்ஸ், அப்புறம் ஹர்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மள தூங்க விடாம நமக்கு வந்து ட்ரீமா வருமா. ஓகேவா? ஸோ அதே நம்ம நினைச்சிட்டு தூங்குறதுனால அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ட்ரீமா வருமா. அதுதான் அன்ஹெல்தி ட்ரீம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ வந்து ட்ரீம்லயும் அன்ஹெல்தி ஹெல்த்தின்னு வேரியேஷன்லாம் இருக்குன்னு சூப்பரா சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதோட பேர் காரணங்களும் அதோட சோஸ்திரங்களையும் சொல்றதுக்காக இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியா இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் விடியற் காலையில் சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை பெற்றிருக்கிறோம். தேவியினுடைய பரங்கருணையினாலே தேவியினுடைய ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு மிகப்பெரிய சிறப்பு. அந்த சிறப்பிலே இன்றைக்கு தேவியினுடைய திரு உருவ வர்ணனையிலே தேவியின் இடையை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். ஓம் லக்ஷ்ய ரோம லதா தாரதா சமுன்னேய மத்தியமாயே நமக என்கின்ற திருநாமம். தேவியினுடைய இடையிலே இருக்கக்கூடிய ரோம வரிசை இருக்கிறதே, அந்த ரோம வரிசை எங்கிருந்து தோன்றுகின்றது என்று யூகித்து அறிந்து அந்த இடம்தான் இடை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அருமையான திருநாமம். அந்த இடை உள்ளவளுக்கு வணக்கம். பொதுவாகவே மரபு பெண்களுக்கு சிறிய இடை. ஆகையினால்தான் அபிராமப்பட்டு சொல்லுவார், சின்னஞ்சிறிய மருங்கினில் சார்த்திய
செய்யப்பட்டும். சின்னஞ்சிறிய மருங்கு, சின்ன இடை, அந்த இடை இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை என்று சொல்வார்கள். பழந்தமிழ் பாடல் ஒன்று உண்டு. ஒரு காதலன் தன்னுடைய காதலிக்கு பூவை சூட்ட வந்தானாம். பூவை சூட்ட வந்த பொழுது அவள் தலையை திரும்பி அந்த பூவை சொருக நினைத்தானாம். நினைத்தவுடனே அவன் பயந்து போய் சொருகாமல் விட்டுவிட்டான். என்ன காரணம் என்று அவள் திரும்பி கேட்கிறாள். இந்த பூவை சொருகுவதனாலே உன்னுடைய இடை ஒடிந்து விடுமோ என்ற அச்சத்தினாலே நான் பூவை சொருகவில்லை என்று சொல்லி அவன் பின்னாலே சென்று விட்டான் என்று ஒரு பாடல் சொல்லும். எக்ஸாக்ரேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அதிகப்படுத்துவது, மிகைப்படுத்துவது என்று சொன்னாலும் கூட பெண்களுக்கு அழகான சிறிய இடை என்று இருந்தது என்று சொல்லக்கூடிய தன்மை. அதனாலே தான் அந்த காலத்திலே பெண்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், இடையிலே குடத்தை தூக்கி வைத்துக் கொள்வார்கள், குழந்தையை இடுப்பிலே தூக்கி வைத்துக் கொள்வார்கள். இப்பொழுது குழந்தையை யாரும் இடுப்பிலே வைத்துக் கொள்ளக்கூடிய பழக்கமும் இல்லை, குடமே கிடையாது. இப்பொழுது எல்லாம் வாட்டர் கேன் வந்து விட்டது. ஆகையினாலே யாரும் இடுப்பிலே குடத்தை வைத்துக் கொள்வதோ குழந்தையை வைத்துக் கொள்வதோ இல்லை. குழந்தையை கையிலே கூட யாரும் தூக்கி வைத்துக் கொள்வதில்லை. இப்பொழுது அதற்கென்று ஒரு பேக் மாதிரி ஒன்று வந்திருக்கிறது. அதை பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது. அப்படி அந்த பேக்கிலே தான் வைத்துக் கொள்ளுகிறார்கள். பெண்கள் இடை சிறிய இடையாக இருக்கிறது. சிறிய இடையாக இருப்பதனாலே அதனை கொடி என்று சொல்வார்கள். வள்ளிக்கொடி, கொடி என்று சொன்னால் சிறியதாக இருக்கக்கூடிய கொடியிடையாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். சீதைக்கு அலங்காரம் செய்வதற்காக வருகிறார்கள் அவளுடைய திருமணத்திற்கு. அப்படி அலங்காரம் செய்யக்கூடிய தன்மையிலே என்ன சொல்லுகிறார்கள், இவருடைய பேரழகை பார்ப்பதற்கு வானவர்களாலே கூட முடியாது என்று சொல்லுகிறார்கள். என்ன காரணம், வானவர்களுடைய கண்கள் தான் இமைக்காமல் இருக்கும், மனிதர்களுடைய கண்கள் இமைப்பதனாலே தொடர்ந்து பார்க்க இயலவில்லை. அப்படி தொடர்ந்து பார்க்க இயலாத தன்மை வானவர்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் கூட முழுமையாக அழகை பார்த்திருக்கிறார்களா என்று தெரியாது என்று கம்பன் பேசுவான். உமையாளுக்கும் அங்கேயரெல்லாம் உச்சிக்கரம் வைக்கும் என்று தொடங்குகிறார் கம்பன். உமையவளைப் போலே இவள் இருக்கிறாள் என்று மங்கையர்களெல்லாம் தலைமையிலே கையை வைத்து வழிபாடு செய்வார்களாம். அந்த பாடலை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற பொழுது நிறைவிலே சொல்லுகிறார், எப்படி இருக்கிறதாம் அந்த அழகு, இரு கண்ணால் அமையாது என்றார் அந்தர வானத்தவரெல்லாம், இரண்டு கண்களாலே கூட பார்க்க முடியாது என்று சொன்னார்களாம். அப்படிப்பட்ட அழகுள்ள சீதைக்கு நகைகளையெல்லாம் பூட்டி கொண்டு வருகிற பொழுது சொல்லுகிறார் கம்பன், இடைக்கு இடுக்கண் செய்தார் என்று சொல்லுவார். தேவியினுடைய இடையே இல்லையாம், அதிலே கொண்டு போய் இவர்கள் ஒட்டியானம் போன்ற அணிகலன்களை சூடுவதினாலே அந்த இடைக்கு அவர்கள் இடுக்கண் செய்திருக்கிறார்கள், தொந்தரவு செய்கிறார்கள் என்று மாப்போலே சொல்லுவார். அப்படி அந்த சிறிய இடை, சென்னையிலே 3 தலங்கள் இருக்கிறது. மீஞ்சூருக்கு பக்கத்திலே மேலூர் என்ற ஒரு தலம், அதே போல் திருமுல்லை வாயில், அதே போல் திரு ஒற்றியூர். இந்த 3 தலங்களிலே 3 தேவிமார்கள் அழகாக ஆட்சி செய்கிறார்கள். வெள்ளிக்கிழமையிலே வரக்கூடிய பௌர்ணமியிலே இந்த 3 திருத்தலங்களையும் யார் தொடர்ந்து ஒரே நாளுக்குள்ளாக தரிசனம் செய்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்ற ஒரு மரபு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பின்பற்றி வருகிறார்கள். அப்படி இந்த மேலூரிலே இருக்கக்கூடிய பராசக்தி, அந்த திரிபுர சுந்தரி இருக்கிறாளே, அந்த பராசக்தியினுடைய தரிசனத்தை நிறைவு செய்து கொண்டு திருமுல்லை வாயிலிலே கொடியிடை நாயகி என்று பெயர். தேவியினுடைய திருநாமத்திற்கு பெயரே கொடியிடை நாயகி. திரு ஒற்றியூரிலே வடிவுடை அம்மன் நமக்கு தெரியும். அந்த 3 தேவிகளையும், அந்த 3 பராசக்தியையும் வழிபாடு செய்வது ஒரே நாளிலே வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மேலூரில் இருக்கக்கூடிய பராசக்தியினுடைய திருநாமம் திருவுடையம்மன், கொடியுடை நாயகி, வடிவுடையம்மன். 3 அம்பிகையும் ஒரே நாளிலே பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் வருகிற நாளிலே வழிபாடு செய்ய வேண்டும் என்று மிகச்சிறப்பாக பிரார்த்தனை ஸ்தலமாக சொல்லுகிறார்கள். அப்படி வழிபாடு செய்வதன் மூலமாக கொடியுடையாக இருக்கக்கூடிய அந்த தேவி நம்முடைய வாழ்க்கையிலே இடையூறுகளே இல்லாத மிகப்பெரிய தன்மையை வழங்குவாள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் காரணம், அந்த அடிப்படை என்ன என்று சொன்னால், தேவியினுடைய இடையை பற்றி சிந்திக்கக்கூடிய இந்த திருநாமத்தை சிந்திக்கிற பொழுது இந்த 3 தலங்களும் நம் கண்முன்னாலே வந்து நிற்கின்றன. திரு ஒற்றியூரிலே வடிவுடை அம்பாளுக்கு ஸ்ரீசக்கரம் எம்பெருமான் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். ஒற்றியூரில் இருக்கக்கூடிய தலத்தினுடைய பெருமையை யாரும் சொல்ல இயலாது. ஏனென்று சொன்னால், வாவியெல்லாம் தீர்த்தம், மணலெல்லாம் சிவலிங்கம் என்று சொல்லுவார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணலும் சிவலிங்கமாம். அத்தகைய பெருமை வாய்ந்த அந்த தலம். அதுபோலே தான் திருமுல்லை வாயில். திருமுல்லை வாயிலே எம்பிராட்டியினுடைய மிக உயர்ந்த நாமம் கொடியுடைய நாயகியாக அங்கே அவள் காட்சி அளிக்கிறாள்.
அதே போல் மீஞ்சூருக்கு அருகில் இருக்கக்கூடிய மேலூர் அந்த தலத்திலே தேவி திருவுடை நாயகியாக இருக்கிறாள். அப்படி 3 நாயகியையும் நாம் ஒரு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரக்கூடிய நாளிலே தரிசனம் செய்வதன் மூலமாக நல்ல பலன்களை பெறுகிறோம். அந்த இடை சார்ந்த அந்த தேவியினுடைய திரு உருவத்தை சிந்திக்கின்றோம். தேவியினுடைய பேரழகு இருக்கிறதே, அந்த அழகிலே இந்த இடை இருக்கிறதே, இந்த இடை சார்ந்த அந்த செய்திகளை தொடர்ந்து நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், அவளுடைய இடையின் மூலமாக, அவளுடைய இடைதான் இந்த உலகத்தை எல்லாம் தன்னுடைய உடலுக்குள்ளாக தாங்கி வைத்திருக்கிறது, இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக. ஆகையினாலே தான் சொல்லுவார் அபிராமிப்பட்டர், ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து உலகெங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்று சொல்லுவார். இந்த உலகம் முழுவதுமாக அவள் இருக்கிறாளாம். இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய திருமேனிக்குள்ளே தாங்கி இருப்பவளாக, இடைக்குள்ளே தாங்கி இருப்பவளாக தேவி இருக்கிறாளாம். அப்படி திருமேனிக்குள்ளே தாங்கி இருக்கிறவள் இந்த உலகத்தை தாண்டியும் இருக்கிறாள். அதுதான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. இந்த உலகத்தை எல்லாம் ஈன்ற பின்னும் அவள் கன்னியாக இருக்கிறாள் என்று ஒரு பாடல் பதிவு செய்யும். அகிலாண்ட கோடி ஈன்ற பின்னும் கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூபமையிலே என்று பாடுவார்கள். இந்த உலகத்தை எல்லாம் ஈன்றிருக்கிறாள். அதை எதன் மூலமாக ஈன்றினாள்? அந்த இடைக்குள்ளாக, அந்த இடையிலே இருந்து தேவியினுடைய உலகங்களை எல்லாம் அதற்குள்ளாக அவள் படைத்து காத்து ரட்சித்து எல்லாவற்றையும் தனக்குள்ளாக வைத்திருக்கிறாளாம். அகிலாண்ட கோடி ஈன்ற பின்னும் கன்னியன மறை பேசும் ஆனந்த ரூபமயில் அவள். அப்படிப்பட்ட அழகு, அந்த அழகு இருக்கிறதே, அந்த பேரழகு அந்த இடையிலே வருகிற பொழுது இந்த இடையை அழகாக சொல்லுவார்கள். ஒரு பாடல், அந்த பாடல் அது திரைப்பட பாடலாக இருந்தாலும் இடை சார்ந்த அந்த செய்தி இருக்கிறதே, அது வியக்கத்தக்கதாக இருக்கும். கவியரசர் கண்ணதாசனுடையது. அவரே அந்த பாடலினுடைய தன்மையை அவர் கவனிக்கலை என்று சொல்லுவாராம். என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தாள் இந்த பாவை என்று ஒரு பாடல் எழுதினார். இந்த பார்வை இருக்கிறதே, இந்த பார்வை பா அந்த வை இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இர் இருக்கிறதே, அந்த இர்ரை அடுத்த வரியிலே போடுகிற பொழுது அந்த இர்ரை எடுத்து விட்டார். அந்த இருக்கு பாவுக்கும் வைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடை, அந்த இடை மெலிந்து போனது, காணாமல் போனதினாலே அந்த பார்வை என்ன ஆயிற்று? பாவை ஆயிற்று என்று அதை கண்டவர்கள் வியந்து போனார்களாம். அந்த பார்வையிலே இருக்கக்கூடிய அந்த இர் என்ற இடை காணாமல் போனதினாலே அந்த பார்வை பாவையாக ஆனது. என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தாள் இந்த பாவை என்று சொல்லுவார்கள். இது அழகான கவிதையாக இதை நாம் பார்க்கிறோம். இது திரைப்பட பாடலாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் இடை மெலிதல் என்பது இலக்கியங்களிலே இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இலக்கியங்களிலே என்ன சொல்கிறார்கள்? இது போன்ற உயர்ந்த உத்தம ஜாத பெண்களுக்கு இடை மெலிந்ததாக இருக்கிறது. அந்த மெலிந்த இடை உடையவளாக பராசக்தி காட்சி தருகிறாள். அந்த காட்சி தரக்கூடிய பராசக்தியினுடைய இடைதான் இந்த உலகத்தை எல்லாம் இடையராது வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அத்தகைய மிக சிறப்பு வாய்ந்த பராசக்தியினுடைய பரங்கருணை வாய்ந்த அந்த திருநாமம் ஓம் லக்ஷரோம லதாதார சமுன்னேய மத்தியமாயை நமக என்கின்ற அருமையான திருநாமம். இதன் மூலமாக நம்மையெல்லாம் வாழக்கூடிய பரங்கருணையாக இருக்கக்கூடிய பராசக்தியினுடைய திருவருள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலிலும் நமக்கு உற்சாகத்தையும் வெற்றியும் அள்ளி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய திருநாமங்களின் பெருமையை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜீவிதா, நம்ம எல்லாருக்குமே நிறைய நோய்கள் தெரியும், சரிங்களா? அது மட்டும் இல்லாம தூக்கம் சம்பந்தம், தூக்கத்துல நடக்கிற வியாதி, இந்த மாதிரி வித்தியாசமான வியாதிகள்லாம் தெரியும். ஆனா பிரிட்டிஷ்ல ஒரு புதுமையான ஒரு வியாதி ஒன்று இருந்திருக்கு. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா லூசியான்ற ஒரு பொண்ணுக்கு. அதுவும் 15 வயசு பொண்ணுக்கு. என்ன வியாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க தூங்குனாங்கன்னா மணி கணக்குல தூங்கிட்டே இருப்பாங்களாம். அன்லெஸ் அன்டில் யாராவது போய் எழுப்புனாலும் அவங்க எழுந்திருக்கலாம். அவங்களே எழுந்திரிக்கணும்னு நினைச்சா மட்டும் தான் எழுந்திருப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ ரீசெண்டா இந்த நோய்க்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பியூட்டி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்லீப்பிங் பியூட்டியா? ஸ்லீப்பிங் பியூட்டி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி அழகா பேர் வச்சிருக்காங்க. இதுல என்ன ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள போய் நம்ம வந்து நல்லா உலுக்கி ஷேக் பண்ணியோ இல்ல அவங்க மேல தண்ணி கொட்டியோ எப்படி எழுப்பினாலும் அவங்களை எழுப்பவே முடியாதான். ஸோ நிறைய பேர் பயப்படலாம் செஞ்சுருவாங்க. என்ன அவங்க தூங்கிட்டே இருக்காங்க, என்னாச்சு, ஐயோ அப்படிலாம் யோசிப்பாங்களாம். அவங்க பொறுமையாக இருந்து எனக்கு ஒன்றும் அவ்வளோ நான் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்களாம். மயக்க அடிச்சிட்டாங்கன்னு நிறைய பேர் பயந்துருக்காங்க அதை பார்த்து. ஆனால் அதுக்கப்புறம் தான் லூசியா சொல்லியிருக்காங்க, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், ஏன் நீங்கள் எல்லாம் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோய் வந்து நிறைய பிரிட்டிஷில் இருந்திருக்கு அப்படின்றாங்க. அண்ட் பொதுவாக அது யாரை தாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ் தான்.
ஓகே. ஸோ டீனேஜர்ஸ்ல இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப பயங்கரமா தூங்குவாங்க. ஒரு 20 இயர்ஸ் அதாவது டீனேஜ் கிராஸ் பண்ணும்போது இந்த நோய் வந்து தானா வேனிஷ் ஆயிருது அப்படின்றாங்க. தானா சரியாயிடும். ஆனா அப்போ இருக்கும்போது வந்து இந்த நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு டாக்டரால கூட முடியல அப்படின்னு ஒரு விஷயம் கூட நான் கூட கேள்விப்பட்டேன். நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பிரீத்தி, அந்த நோய் மட்டும் உனக்கு வந்திருந்ததுன்னா நான் இல்ல ஆக்சுவலி எனக்கு அது இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன யாராலையும் எழுப்ப முடியாது, நானா எழுந்தாதான் உண்டு. ஓகே. ஆனா நீங்க மணிக்கணக்கா தூங்குறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் தான் சொல்லியிருக்க பிரீத்தி. இதை தொடர்ந்து வரப்போற செக்மெண்ட்ல பார்த்தோன்னா நம்ம நளினி சம்பத்குமார் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்காங்க. பார்த்துடலாம். இது கனவு மெய்ப்பட. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் எப்பொழுதுமே சந்தோஷமான மனநிலையில் இருக்கணும் அப்படின்னா நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்கிற மாதிரியே நாம் விட வேண்டிய வழிமுறைகள் அப்படின்னும் சில விஷயங்கள் இருக்குது. என்றைக்குமே இந்த சந்தோஷமான மனநிலையை நாம் தொலைக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாம் எட்டி வைக்க வேண்டிய சில வழிமுறைகள் என்பதும் இருக்கத்தான் செய்யுது. ஒரே ஒரு சின்ன கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு சந்தோஷமான மனநிலையை நாம் தொலைக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாம் எட்டி வைக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேரி டேல். ஒரு காக்கா ஒரு மரத்து மேலே உட்கார்ந்து எப்பொழுதுமே சந்தோஷமான உற்சாகமான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பறவையாக இருந்துதான். ஒரு நாள் அந்த காக்கா அதுக்கு கீழே இருந்த ஒரு ஏரியில் நீந்திக்கிட்டு இருந்த ஒரு அன்னப்பறவையை பார்த்ததுமே நினச்சிதான், இந்த அன்னப்பறவை தான் உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பறவை, இறைவன் படைத்த மிக சந்தோஷமான படைப்பு இந்த அன்னப்பறவை தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் கருப்பாக படைக்கப்பட்டிருக்கேன், அந்த அன்னப்பறவை என்பதோ ஒரு வெண்மையான நிறம் கொண்ட படைப்பாக இருக்குது. ஸோ அதனாலேயே அது ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் அன்னப்பறவைக்கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த காக்கா நேராக பறந்து வந்து அன்னப்பறவைக்கிட்ட வந்து, அன்னப்பறவையே இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு படைப்பாக நீ தான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன், சரியா அப்படின்னு கேட்ட பொழுது அந்த அன்னப்பறவை சிரிச்சுக்கிட்டே சொல்லித்தான், ரொம்ப நாள் வரைக்கும் நான் தான் ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் ஒரு கிளியை ஒரு நாள் நான் பார்க்க நேர்ந்தது. அந்த கிளியை பார்த்ததும் அந்த கிளி 2 நிறங்கள் கொண்ட ஒரு படைப்பாக படைக்கப்பட்டிருக்கே, பச்சையும் சிகப்புமாக, நானும் ஒரே ஒரு நிறம் கொண்ட ஒரு படைப்பாக படைக்கப்பட்டிருக்கேனே அப்படின்னு நான் என்னைக்கு நினைக்க ஆரம்பித்தேனோ அன்னிலிருந்தே என்னுடைய சந்தோஷம் என்பது போய்விட்டது அப்படின்னு அதை சொல்லித்தான். ஒன்று சரின்னு இந்த காக்கா நேராக போய் கிளிக்கிட்ட, கிளியே நீ தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான படைப்புன்னு நான் நினைக்கிறேன், எப்பொழுதுமே உனக்குள்ள அந்த சந்தோஷமான மனநிலை என்பது இருக்குமா? ஏன் அப்படின்னா இந்த 2 நிறம் கொண்ட ஒரு பறவையாக நீ இருக்க, அதனாலேயே உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்ட பொழுது அந்த கிளி சொல்லித்தான், ஆமாம், நானும் ரொம்ப நாள் வரைக்கும் சந்தோஷமான உற்சாகமான ஒரு மனநிலையில் தான் இருந்தேன். ஆனால் என்னைக்கு நான் ஒரு மயிலை பார்த்தேனோ அன்னியிலிருந்தே என்னுடைய சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் நான் இழந்துட்டேன். என்ன காரணம் அப்படின்னா அந்த மயிலை பார்த்ததுமே எனக்குள்ளே என்ன ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னா, நாமும் 2 நிறங்கள் கொண்ட பறவையாக இருக்கோம், ஆனால் இந்த மயிலின் தோகையில் ஏகப்பட்ட நிறங்கள் இருக்கே அப்படின்னு அந்த கிளி என்னைக்கு நினைத்து பார்த்ததோ அன்னியிலிருந்து அதோட சந்தோஷம் போய்விட்டது அப்படின்னு இந்த கிளி சொல்லித்தான். அப்படின்னு இந்த காக்கா நேராக மயிலிடம் போச்சான். ஸோ மயிலை எங்கேயோலாம் தேடி பார்த்த பொழுது ஒரு ஜூவில் வந்து அந்த மயில் அடைக்கப்பட்டிருந்ததை அந்த காக்கா பார்த்தது. உடனே ஏகப்பட்ட மக்கள் அந்த மயிலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அந்த மயிலோட அந்த தோகையில் இருந்த நிறங்களெல்லாம் பாராட்டி பேசிக்கிட்டு இருந்ததை இந்த காக்கா ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தது. அவங்கெல்லாம் கொஞ்சம் போனதுமே இந்த காக்கா நேராக மயில்கிட்ட வந்து, மயிலே உலகத்திலேயே நீ தான் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன், நீ தான் ரொம்ப என்றைக்குமே ஒரு உற்சாகமான மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பறவையாக இருக்கிற அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன காரணம் அப்படின்னா உன்கிட்ட இவ்வளவு நிறங்கள் இருக்கே அப்படின்னு கேட்ட பொழுது மயில் சொல்லித்தான், நான் கூட ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் தான் இருந்தேன், இவ்வளவு நிறங்கள் எனக்குள்ளே இருக்கேன்னு நான் நினைத்து பார்த்து வியந்ததும் உண்டு. ஆனால் இவ்வளவு நிறங்கள் என்னுடைய அந்த தோகையில் இருப்பதனால் மட்டுமே தான் என்னை கொண்டு வந்து இந்த ஜூவில்
அடைச்சி வச்சுருக்காங்க, என்னால் சுதந்திரமாக இருக்க முடியல. ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த ஜூலேருந்து இந்த வெளியில் இருக்கிற மரங்கள் மேலே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற காகங்களெல்லாம் பார்த்து நான் என்ன நினச்சிப்பேன் அப்படின்னா, உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான படைப்பு என்பது காக்கா தான். இந்த காக்கா எவ்வளோ சுதந்திரமாக போயிட்டுருக்கு, நம்மள மாதிரி இந்த காகத்தை யாரும் ஒரு ஜூவில் கொண்டு வந்து ஒரு சிறையில் அடைக்கிற மாதிரி அடைக்கிறது இல்லையே. ஸோ நீ தான் ரொம்ப மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு படைப்புன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான். இந்த காக்கா பண்ணுற இந்த தப்பை தான் நம்மளில் நிறைய பேர் டெய்லியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன தப்பு அது அப்படின்னா, நாம் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான மனநிலையில் தான் இருப்போம். ஆனால் எப்போ நம்மை நாம் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த ஒரே ஒரு செகண்ட், அந்த ஒரே ஒரு நிமிஷத்திலிருந்தே நம்முடைய மகிழ்ச்சியை தொலைத்தவர்களாக, நம்முடைய சந்தோஷத்தை இழந்தவர்களாக நாம் மாறிக்கிட்டே இருக்கோம். ஸோ நாம் என்றைக்குமே சந்தோஷமான மனநிலையில் மட்டுமே தான் இருக்கணும் அப்படின்னா, நாம் எட்டி வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்பது நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காமல் இருப்பது, நோ கம்பேரிசன். இரண்டாவது விஷயம் என்ன நாம் செய்யணும் அப்படின்னா, நம்முடைய குறிக்கோள்களை நோக்கி நாம் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிற வேலைகளை அன்னன்னைக்கே முடிச்சிடணும். அன்னன்னைக்கு முடிக்காமல் நாளைக்கு செய்யலாம், அப்புறம் செய்யலாம் அப்படின்னு நாம் இதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நாம் என்ன ஒரு மெசேஜை கொடுக்குறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மெசேஜை தான் தரோமே தவிர மகிழ்ச்சியான மன நிறைவான மெசேஜை நாம் கொடுக்காதவர்களாக இருக்கோம். இன்றைக்கி இந்த வேலைகளை நாம் செய்யணும் அப்படின்னு நம்ம நிர்ணயிச்சிட்டோம் அப்படின்னா, அந்தந்த வேலைகளை நாம் செய்து முடிக்கும் பொழுது நமக்கு தெரியாமலேயே ஒரு சந்தோஷமான மனநிலை என்பது நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இந்த வேலைகளை எல்லாம் நாளைக்கு செய்வோம், அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு அந்த வேலைகளை நாம் தள்ளி வைக்க மகிழ்ச்சியான மனநிலை என்பதையும் தள்ளி வைத்த நபர்களாகவே நாம் மாறி போயிருப்போம். ஸோ இன்றைக்கி செய்யணும்னு நினைக்கிற வேலைகளை இன்றைக்கே செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சி என்பது நம்மை விட்டு விலகாமல் இருக்கும். அடுத்தது, நம்முடைய மகிழ்ச்சிக்கான ரிமோட் கண்ட்ரோலை, நம்முடைய மனம் என்னும் மகிழ்ச்சிக்கான சாவியை மற்றவர்களின் சொற்களுக்கும் செயல்களுக்கும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க இப்படி சொன்னால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், அவங்க எனக்கு இப்படியெல்லாம் செஞ்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மற்றவங்க கிட்ட அந்த ரிமோட் கண்ட்ரோலை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய சமயங்கள் மகிழ்ச்சியை தொலைத்தவர்களாகத்தான் நாம் இருப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு 100% பொறுப்பு நாம் தான். நம்முடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், நாம் மற்றவங்க கிட்ட சொல்லும் சொற்கள், நம்முடைய மனதிற்குள் எழும் சொற்கள் மட்டுமே தான் காரணம்னு நாம் தீர்மானம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிமோட் கண்ட்ரோல் என்பது நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றவங்க கிட்ட இருக்காது. ஏன் அப்படின்னா, மற்றவர்களோட சொற்களையோ அல்லது செயல்களையோ நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நம்மிடம் இருக்கும் எண்ணங்களையும் சரி, நம்முடைய மனதிற்குள் எழும் எண்ணங்களையும் சரி, நிச்சயமாக நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் நம்மால் கொண்டு வர முடியும் என்னும் பொழுது, பாசிட்டிவான எண்ணங்கள் வரும் பொழுதெல்லாம் சந்தோஷமான மனநிலையில் நாம் இருப்போம். நெகட்டிவான எண்ணங்கள் தலை தூக்கும் பொழுதெல்லாம் அந்த மகிழ்ச்சியை தொலைத்தவர்களாக நாம் இருப்போம். ஸோ நம்முடைய அந்த வாழ்க்கைக்கான 100% பொறுப்பை நாமே எடுத்துக்கொண்டு அந்த ரிமோட் கண்ட்ரோலை மற்றவர்களிடம் கொடுக்காமல் இருப்பதும் மகிழ்ச்சிக்கான ஒரு மந்திரம்தான். மூன்றாவது மந்திரம், பாசிட்டிவான செல்ஃப் டாக் மட்டுமே ஒலிக்கும்படி பார்த்துக்கொள்வது, நெகட்டிவான செல்ஃப் டாக் என்பது நமக்குள் ஒலிக்காமல் இருக்கும்படி பார்த்துக்கொள்வது. நம்மை பற்றி நாம் பிறரிடம் சொல்லும் பொழுதும் சரி, நம்மை பற்றி நம் மனதிற்குள் ஒலிக்கும் அந்த அபிப்பிராயங்கள் என்பதும் பாசிட்டிவாக இருக்கும்படி நாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மகிழ்ச்சியை இழக்காதவர்களாக நாம் இருப்போம். இன்னொரு பாயிண்ட்டு, எப்பொழுதுமே மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, மாற்றங்களை வரவேற்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் அப்படின்னாலும் மகிழ்ச்சியை நாம் தொலைக்க மாட்டோம். எனக்கு ஒரு சிறு மாற்றம் வந்தாலும் என்னால் அதை தாங்கிக்க முடியாது, எப்படி என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோ, எப்படி என்னோட ரூம் அரேஞ்ச் ஆயிருக்கோ அப்படியே இருக்கட்டும், எந்த விதமான மாற்றம் எனக்குள்ளே ஏற்பட்டாலும் எனக்கு அது மகிழ்ச்சியை குலைச்சிரும்னு நாம் நினச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நிறைய சமயங்கள் மகிழ்ச்சியை தொலைத்தவர்களாகத்தான் நாம் இருப்போம். ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் மாறாத விஷயம் என்பதே மாற்றம் ஒன்று தான். அப்படிங்கும் பொழுது மாற்றங்களையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனநிலையை நாம் எடுத்துக்கிட்டோம், அந்த மாதிரியான ஒரு மனநிலை கொண்ட நபர்களாக நாம் மாற ஆரம்பித்தோம் அப்படின்னா சந்தோஷத்தை நாம் தொலைக்க மாட்டோம். ஸோ அந்த காக்கா பண்ண தப்பையும் நாம் பண்ண வேண்டாம்,
அதே மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த சில வழிமுறைகளையும் நாம் பின்பற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னாலே சந்தோஷமான மனநிலையை தொலைக்காதவர்களாக நாம் நிச்சயமாக இருக்கத்தான் போகிறோம் என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். பிரீத்தி, தேஜா ஊ அப்படின்னு ஏதாவது அர்த்தம் ஏதாவது தெரியுதா? எங்கேயோ கேள்விப்பட்ட வேர்ட் மாதிரி இருக்கு, ஆனால் கரெக்டாக தெரியல. ஆக்சுவலா நீ முன்னாடி என்கிட்ட கேட்ட பாத்தியா, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்த மாதிரி இருக்கும், அதை நான் வந்து என் கனவுல ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து உண்மைதான். அதுக்கு பேர் தான் வந்து தேஜா ஊ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ட்ரீம் நீ பண்ணிருப்ப ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நீ போற, இந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட பேசுறோம் அப்படின்ற மாதிரி உனக்கு ஒரு கனவு வந்திருக்கும். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தனா அந்த விஷயம் வந்து நிஜமாவே நடக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நடக்கும்போது யூ கேன் ஃபீல் தட். மோஸ்ட்லி பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், நம்ம வந்து முன்னாடி எபிசோட்ஸ்ல பேசியிருப்போம். ஸோ கனவுல வர அந்த ஃபேஸஸ் வந்து நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த விஷயத்தை பார்த்தோன்னா நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட் மேபி நிறைய பேர்ட்ட நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது உங்ககிட்ட ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்கு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அது மேபி இந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் போல இருக்கு. ஓகே, சூப்பரா சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலிகைகள் இருக்க மருத்துவ குணங்களை சொல்றதுக்காக நம்மளோட சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் ரெடியா இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து மாதவிடாய் வலிக்கான மருத்துவம். மாதவிடாய் வலி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வலி இருக்குமே தவிர மாதவிடாய் வராமல் இருக்கும். அதனால் வந்து பெண்கள் நிறைய அவதிப்படுவாங்க. 4 மாதத்துக்கு ஒரு முறை மாதவிடாய் வரும். அதனால் அவங்களுக்கு ரொம்ப வலி அதிகமாக இருக்கும். முகம் வந்து சுருங்கி போயிருக்கும், உடல் கருத்து இருக்கும், அவங்க ஏதோ ஒரு மந்தமான நிலையிலே இருப்பாங்க. அந்த மாதவிடாய் வரலைனாலே அவங்களுக்கு வலி இருக்கும். வலி வந்துச்சுன்னா பிறண்டு வலிக்கும். வலிக்கும் போது அடிவயிறு முழுவதும் பிரண்டை வந்து வலிக்குதுன்னுவாங்க. பிரண்டு வலிக்குதுன்னு உருளுவாங்க. அந்த உருண்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வலி தாங்க முடியலன்னு அர்த்தம். அந்த கர்ப்பப்பை முழுவதும் ரணமாக இருக்குன்னு அர்த்தம். கர்ப்பப்பை அனலில் வந்து சூட்டில் வந்து வாட்டினா மாதிரி இருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து வெளியே போனாங்களோ அல்லது சிறுநீர் கழிச்சாலோ துர்நாற்றம் வீசும். அதிக அளவு கறி கழுவி ஊற்றின கொச்சை மாதிரி அடிக்குதுன்னுவாங்க. இதெல்லாம் வந்து சரி செய்கிறதுக்கான மருத்துவம். இதில் வந்து அன்னாச்சி பழத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அன்னாச்சி பழத்தை பயன்படுத்தும் பொழுது இது அதிக சூடு. இதை வந்து மாதம் ஒரு முறை சாப்பிட்டாலே அந்த கர்ப்பப்பையை வந்து சுத்தம் செய்யக்கூடியது, கர்ப்பப்பையில் இருக்க அழுக்குகளை வெளியேற்றக்கூடியது. இது அடிக்கடி சாப்பிடக்கூடாது. பெண்கள் வந்து அடிக்கடி சாப்பிட்டா கருவையே கலைக்கக்கூடியது. கர்ப்பப்பையில் இருக்கிற அழுக்கு மொத்தம் இல்லை, கருவையும் கலைச்சிரும். அதனால் இந்த மாதிரி மாதவிடாய் வராதவங்க மட்டும் இதை பயன்படுத்தலாம். அது வந்து நல்ல பலன் கொடுக்கும். இதோடு சேர்த்து நுணாயிலை, மஞ்சனத்தின்னு சொல்லுவோம், இந்த நுணாயிலையை பயன்படுத்துகிறோம். நுணாயிலையை பயன்படுத்தும் போது அடிவயிற்றில் இருக்கிற புண்ணும் கர்ப்பப்பையில் இருக்கிற புண்களையும் ஆற்றக்கூடியது. நுணாயிலையை சாதாரணமாக நிழல் காய்ச்சல் போட்டு அதை வந்து டீ தூளுக்கு பதில் இதை போட்டு குடிச்சிட்டு வந்தாலே அந்த கருப்பை வலியானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். பிரண்டையை வந்து எலும்பொட்டின்னு சொல்லுவோம். எலும்பு மட்டும் ஒட்டியில் பிரண்டையை வந்து காய போட்டு இதிலிருந்து உப்பு எடுத்து, பிரண்டை உப்பு எடுத்து அந்த கர்ப்பப்பையிலேருந்து மாதவிடாய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பிரண்டை உப்பை கொடுப்பாங்க. இந்த பிரண்டை உப்பு எதில் இருந்ததுன்னா பிரண்டையிலிருந்து தான் வருது. அதனால தான் இந்த பிரண்டையை பயன்படுத்துகிறோம். அந்த வலி பிரண்டு வலிக்கிறதால இந்த பிரண்டையை கொடுக்கும்போது அந்த மாதிரி வலியை வந்து குறைக்கக்கூடியது. இதோடு சேர்த்து வெள்ளை மிளகை பயன்படுத்தும் பொழுது இதனுடைய காரத்தன்மையை இதனுடைய தன்மையை சேர்த்து கர்ப்பப்பையில் உள்ள நுண் கிருமிகளை, சின்ன கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை வந்து வெளியேற்றக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் உள்ள உபாதைகளை வந்து சரி செய்யக்கூடியது. பெண்களுக்கு அதிகம் பிடிச்ச நல்ல விரும்பி சாப்பிட்ற ஏலக்காயை சாப்பிடும்பொழுது கர்ப்பப்பையில் வந்து சுத்தமாகும், கருப்பையில் உள்ள கசடுகள் வெளியாகும், கருப்பையில் உள்ள நாற்றங்கள் போகும், அதில் உள்ள துர்நாற்றங்கள் மறையும். இந்த ஏலக்காய் சாப்பிட கர்ப்பப்பை சுத்தமாகும். அவங்களுடைய மேலில் உள்ள வேர்வைகளே சுத்தமாக ஆரம்பிச்சிடும். பெண்கள் மேலே உள்ள துர்நாற்றம் போகணும்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஏலக்காய் சாப்பிட்டே ஆகணும். இதோடு சேர்ந்து தாம்பூலன்ற வெத்தலையை சேர்த்தோம்னா அந்த கருப்பை வாயில் வந்து சுத்தமாக. அந்த நாளில் வெத்தலை போட்டாங்க பெண்கள் முழுவதும். பெண்கள் அதிக அளவு வெத்தலை போட்டதால் கர்ப்பப்பையில் எந்த ஒரு வலியும் இல்லாமல் இருந்துச்சு. அவங்க கருப்பை சுத்தமாக இருந்துச்சு. அவங்க வந்து மாதவிடாய் நேரம் வலியே இல்லாமல் இருந்தாங்க. நிறைய குழந்தைகளை பெற்றாங்க. இன்றைக்கி வெத்தலை யாரும் எந்த பெண்களும் போடுறதில்ல. அப்படியே போட்டாலும் இன்றைக்கி போதைப்பாக்கோடு போடுறாங்க. அது போட்டும் புண்ணியமே கிடையாது. சாதாரண வெத்தலைப்பாக்கு போட்டால் ஜீரணம் சரியாகும் அப்படின்வாங்க. இல்லை, ஜீரணம் மட்டும் இல்லை, கருப்பையும் சுத்தம் செய்யக்கூடியதான் இந்த வெத்தலை. இந்த வெத்தலையை எல்லாம் பயன்படுத்தி கருப்பையில் உள்ள வலியையும் மாதவிடாய் ஒழுக்கத்தையும் சரி செய்கிற மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். ஏலக்காய் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஒரு ஏலக்காய்க்கு மேலே வேண்டாம். ஏன்னா அதிகம் போட்டோம்னா அதனுடைய வாசம் அதிகமாக இருந்து இந்த மருந்தை குடிக்கவே முடியாமல் போயிடும்.
இந்த வெள்ளை மிளகு வந்து ஒரு 10 மிளகு போட்டால் போதும். இந்த நுணா என்ற மஞ்சனத்தி இலை வந்து மெல்லிசா இருக்கிற கொழுந்து இலையா ஒரே ஒரு இலை சேர்த்துக்கிறணும். பிரண்டையில் உள்ள இலைகளை மட்டும். பிரண்டையில் உள்ள இலையத்தான் எடுத்துக்கிறணும். பிரண்டைய நல்லா மெல்லிசு கொழுந்தா அது ஒரு ரெண்டு போட்டுக்கிறணும். சின்ன இலையாக இருந்ததுனாக்கா பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கிறலாம். சின்ன இலையாக இருக்கிறதுனால அதை 2 போட்டுக்கிறலாம். இது வந்து அரிக்கும் நமைச்சல் எடுக்கும் அப்படின்னு எல்லாம் பயப்பட வேண்டாம். கற்ப பையில் இருக்கிற கிருமிகளையும் வலியவும் குறைச்சி மாதவிடாயை வந்து ஒழுக்க சரி பண்ணணும். வெத்தலை வந்து ஒரே ஒரு வெத்தலை, அதையும் காம்பு நீக்கிட்டு போட்டுக்கிறணும். ஏற்கனவே வந்து அந்த அன்னாச்சி பழத்தை அரைச்செடுத்து கூழாக வச்சுருக்கோம். அதில் இதெல்லாம் சேர்த்து கலக்கணும். இந்த நாம் அரைச்சது எல்லாமே வந்து அன்னாச்சி பழத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதை நல்லா கூழாக அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். அதோடு சேர்ந்து நல்லா கலக்கி 150 மில்லியாவது இருக்கணும். இந்த சாறை வந்து காலையில் 3 நாளைக்கு குடிக்கணும். 3 நாளைக்கு மேலே குடித்தாங்கனாக்கா அது வந்து அவங்களுக்கு மாதவிடாய் சேர்ந்தாப்புல நிற்காமல் போய்கிட்டே இருக்கும். மாதவிடாய் வந்து 2 மாதம் 3 மாதம் அப்படி தள்ளி போய் 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து மாதவிடாய் போகிறோம், சரியாக போகலை, வயிறு வலி இருக்குது, நமைச்சல் எடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதவிடாய் போகாதனால வந்து உடம்பு வீக்கமாயிரும். வீக்கமாக இருக்கும். அவங்க உடம்பு மேலும் மேலும் வந்து பருமனாக பருத்துக்கிட்டே போவாங்க. மேலும் வந்து அவங்க உடம்பு கனமாக இருக்கும். வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு குழந்தைய ஏதோ உருட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கட்டியாக மாறி அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து அதை அவங்க மாதவிடாய் ஒழுக்கு சரியாக போகாமல் இருந்துச்சுனாக்கா நீர்க்கட்டிகளாக மாறும். அந்த நீர்க்கட்டிகளையும் அவங்க செம்மையாக கவனிக்காமல் விட்டுட்டாங்கனாக்கா அது ரத்த கட்டியாகி ரத்த கட்டியை பார்க்கலாட்டி புற்றுநோயாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மாதவிடாய் கோளாறு இருந்துச்சுனாக்கா அந்த மாதவிடாய் கோளாறு சரியில்லாதவங்க தான் வந்து இதை 3 நாளைக்கு சாப்பிட்டுட்டாங்கனாக்கா ஒரு 3 மாதத்துக்கு மாதவிடாய் ஒழுக்கு சரியாக போயிடுச்சுனாக்கா அவங்க அதுக்கடுத்து இந்த மருத்துவத்தை வந்து இவங்க சாப்பிட வேண்டாம். ஏன்னா 3 மாதத்துக்கு அடுத்து அவங்க மாதம் அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா அவங்க கருத்தரிக்கிற இது இல்லாமல் மாதவிடாய் ஒழுக்கு போகிறது நிற்காமல் போய்கிட்டு இருக்கும். அதனால் மாதவிடாய் சரியான உடனே இந்த மருத்துவத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட வேண்டாம். அப்படி சாப்பிட்டுட்டீங்கனாக்கா உங்களுக்கு மாதவிடாய் ஒழுக்கு சரியாயிருச்சுனாக்கா கருத்தரிக்கிற தன்மை வந்து சீக்கிரம் வரும். இதில் வந்து அன்னாச்சி பழம் வந்து ஒரு 100 கிராம் அளவு சேர்த்துருக்கோம். மஞ்சனத்தி இலை வந்து ஒரே ஒரு இலை சேர்த்துருக்கோம். பிரண்டையினுடைய இலை வந்து ஒரு 2 இலை சேர்த்துருக்கோம். ஏலக்காய் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கோம். 10 வெள்ளை மிளகு சேர்த்துருக்கோம். ஒரே ஒரு வெத்தலையை சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் அரைச்செடுத்து இந்த அன்னாச்சி பழ கூழில் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து சேர்த்தெடுத்து அதை குடிக்கும் பொழுது பெண்களுக்கு கர்ப்பப்பை வந்து நல்ல வலி இல்லாமல் வந்து மாதவிடாய் வரும். வலி இருக்கிறவங்களுக்கு அந்த வலியை குறைக்க செய்யும். இந்த மாதவிடாய் ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மருந்து. இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதம் சரியாக வரும். இது மாதத்தில் 3 நாள் சாப்பிட்டா போதுங்க. சரியாக வந்து 3 மாதத்துக்கு இதே மாதிரி 3 நாள் சாப்பிட்டு மாதவிடாய் ஒழுக்கு சரியாயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் இது தேவையும் இல்லை. அதனால் மாதத்தில் 3 நாள் மட்டும் சாப்பிட்டா போதும். ஏன்னா இது அன்னாச்சி பழமானது அதிக அளவு வந்து சூட்டை கிளப்பக்கூடியது. சூட்டு கிளப்புனாலே கர்ப்பப்பை திறந்திருந்தால் உள்ளே இருக்க அழுக்குகள் எல்லாம் வெளியே வந்துடும். அந்த அழுக்குகள் வெளியே வரும்போது அந்த நம்ம சேர்த்துருக்கிற இந்த மருந்து கலவைகளானது
நுணான்ற மஞ்சனத்தி இலையும் அந்த பிரண்டையினுடைய இலையும் அதோட வெத்தலை சேர்த்துருக்கோம், ஏலக்காய் சேர்த்துருக்கோம், வெள்ளை மிளகு சேர்த்துருக்கு. இது எல்லாம் சேர்ந்த கூட்டுக்கலவை சாப்பிட்டதால் உள்ளே இருக்க துர்நாற்றங்கள் சரியாகி அந்த மாதவிடாய் வலி சரியாகும். மாதவிடாய் ஒழுக்கம் சரி பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜீவிதா, ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் ஒரு விஷயம் படித்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வந்து ஒரு கப்பலுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கான். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கத்தில் கொரட்டை விடுறாரு, என்னால் தூங்க முடியல அப்படின்னு சொல்லி. இந்த விஷயம் வந்து யூஸ்வலாக ஃபாரின் கண்ட்ரிலப்பா, இப்போ இந்தியாவிலே ரொம்ப சகஜமாயிடுச்சுன்னே சொல்லலாம். ஓகே, நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க போல இருக்கு. நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஸோ எனக்கே வந்து ரொம்ப வந்து ஆடாக இருந்துச்சு. கொரட்டை விட்டதுக்குலாம் டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. இந்த கொரட்டையை வச்சு ஒரு ட்ரீமுக்கு என்ன லிங்க் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, கொரட்டை விடுறவங்க யாருக்குமே ட்ரீம் வராதான். ஸோ வந்து நம்ம இன்கேஸ் நம்ம தூங்கும் போது கொரட்டை விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்லீப்ல தான் இன்வால்வ் ஆயிருக்கோம். கொரட்டை விடுறதுனால வந்து அப்போ அவங்க டீப் ஸ்லீப்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஆமா. அண்ட் ஆக்சுவலி கொரட்டை எதனால வருதுன்னு பாருங்க, ஓவர் ஸ்ட்ரெஸ்ல வருது, இல்ல வந்து பிரீதிங் ப்ராப்ளமால வருது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா கனவு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது தான் வருது. ஆனா கொரட்டை வர டைம்ல கனவு வர வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பரவாயில்ல, ஒரு நல்ல தகவலை தான் சொல்லியிருக்கீங்க பிரீத்தி. இதை தொடர்ந்து வரப்போற செக்மெண்ட்ல பார்த்தோன்னா நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி வந்து 12 ராசிக்காரர்களோட யோக பலனை சொல்றதுக்காக ரெடியா இருக்காரு. பார்த்தலாமா? பார்த்தலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 30ஆம் தேதி 6வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஆனி மாதம் 16ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பயணங்கள் போன்ற விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்றபடி அனைத்து விஷயங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அரசமைப்பு, தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பதவி உயர்வுகள், தடைகள், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, பண வருவாய் தட்டுப்பாடு நீங்குவதுடன் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பெரிய அளவுக்கு பணம் வருவது, மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடப்பது, உத்தியோகத்தில் தொழில் அமைப்பில் புது முயற்சிகள் வெற்றி ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு அசட்டு தைரியம் தேவையில்லாத ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். பொறுமையாக வார்த்தைகளில் மிக மிக நிதானத்துடன் கையாள்வது என்ற பலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சாதாரணமாக விளையாட்டாக கூறுகின்ற விஷயங்கள் கூட சிலருக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம். எனவே வார்த்தைகளை மிக மிக கண்டிப்பாக கவனத்துடன் கையாண்டால் ஒரு பிரச்சனையும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் நடைபெறக்கூடிய நாள். அதோடன் உங்களுடைய எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், லாபமான அமைப்பு, மனதிற்கு பிடித்த விஷயங்களால் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். புது முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது மனதிற்கு பிடித்த சந்தோஷமான அமைப்பாக காணப்படுகிறது. வியாபாரிகளுக்கு புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் நீண்ட நாள் ஒரு பிரச்சனை தீர்வதற்கும் மன நிம்மதி ஏற்படுவதற்கும் இருக்கின்ற வீடு போன்ற பிரச்சனைகள் இந்த நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான அமைப்புகளும், பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்திற்கு ஒரு தீர்வு கிடைப்பதற்கு உண்டான முயற்சிகளும், பணத்தட்டுப்பாடு மட்டும் சிலருக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம். கண்டிப்பாக ஜவாப் ஜாமீன் கொடுக்காமல் இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சிறு சிறு விஷயத்திற்கு கூட கோபதாபப்படுவதோ, சட்டத்திற்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வதோ ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான நல்ல அமைப்பும் காணப்படுகிறது. அதே சமயம் நட்பு விஷயத்தில் கோபதாபங்கள் கூடாது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள்.
நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். குறிப்பாக உத்தியோகம் அனுகூலங்கள், வியாபாரத்தில் அபிவிருத்திகள், சந்திராஷ்டமம் இருந்தாலும் எல்லா விஷயங்களும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியம் மட்டும் சிலருக்கு கவலைப்படுவதற்கும், அண்டை அயலாறு விட்டு விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், சொந்தக்காரர்களோடும் சாதாரணமாக பேசக்கூடிய விஷயங்கள் கூட பெரும் பாதிப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம் என்பதனால் அந்த விஷயத்தில் மட்டும் நிதானத்துடன் இருக்க வேண்டும். உத்தியோகத்திலோ வெளிவட்டாரத்திலோ பயணங்களிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு எல்லா விஷயத்திலும் ஒரு நிதானம். தேகாரைக்கும் சிலருக்கு தேவையில்லாத, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். குடும்பத்தில் சூழ்நிலை தேவையில்லாத பிரச்சனைகள் காணப்படுவதனால் துணை அல்லது துணைவியாருடன் சாதாரண வாக்குவாதங்கள் பெருமளவு கஷ்டத்தையும் பெருமளவு சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோக மேன்மை எல்லாம் காணப்பட்டாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்திலும் யாரிடத்தில் வன்மம் கொள்வதோ, யாரை பற்றி புறங்கூறுபவர்களோ புறங்கூறுவர்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதோ நலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எதிரிகள் பல முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு நட்பு பாராட்டுவதற்குண்டான அமைப்பு. உங்களுக்கு இவ்வளவு நாள் கெடுதலாக செய்து தந்தவர்கள் கூட விலகி நிற்பதற்குண்டான இனிமையான சூழ்நிலை. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் மேன்மை அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இடைவெளிகள் இல்லாமல் பாதுகாத்து கொள்வது பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் தரும். கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை போய் பேசி தீர்த்து கொண்டால் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூதா கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வயிற்று உபத்திரம், பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள், கர்ப்பஸ்திரிகள் மிக கவனமாக இருப்பது. குடும்பத்தில் சூழ்நிலைகள் சிறிது சரியில்லை. குடும்பத்தில் சாதாரணமாக தென்றல் இருந்த அமைப்பு கூட உஷ்ணாதிக்கங்கள் காணப்படுகிறது. விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் தரும். உத்தியோகம், தொழில் அமைப்பு, வியாபாரத்தில் வெளிவட்டாரத்திலும் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. சோம்பலால் நல்ல வாய்ப்புகளும், சோம்பலால் தேவையில்லாத இடத்தில் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படலாம். சோம்பலை அறவே தவிர்த்து விட்டு அன்றாட பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது பல விதத்தில் நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், இரத்த பகுதிகளில் மிக கவனம். இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள், மாற்று மருந்துகளை அது இது என்று உங்களுக்கு சுயமாக எடுத்துக்கொள்வது பெரும் சிக்கலாகிவிடும். உடன் பிறந்தோருக்கும் உங்களுக்கும் சாதாரண வாக்குவாதங்கள் பெருமளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். குடும்பத்தில் உள்ள பெற்றோர், பெரியோர், இரத்தபந்த உறவுகளுடைய தேக ஆரோக்கியம் அதிக முக்கியத்துவம். பூர்வீக சொத்தில் மிக மிக கவனமாக இல்லை என்றால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், தைரியம், தன்னம்பிக்கை பெறும். பொது முயற்சிகள் வெற்றிகள். நீண்ட நாட்களாக பிரச்சனை தந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தொழில் நிமித்தமான அனைத்து விஷயங்களை ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தன்னகரற்ற உங்களுடைய முயற்சிக்கு பெரிய அளவு அனுகூலங்கள். தேக ஆரோக்கியத்திலிருந்து நீண்ட நாள் மருத்துவமனை வாசத்திலிருந்து வீட்டுக்கு வருவதற்குண்டான சாத்தியக்கூறமான அமைப்பு. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு பிறந்த இடைவெளிக்கு குறைந்த அந்யோன்யம் அதிகரிப்பது. மேலதிகாரிகள் பிரச்சனை தீர்வதற்குண்டான அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் மிக மிக கவனமாக இருந்தால் குடும்பமாகட்டும் வெளிவட்டாரத்திலும் நன்மையும் அனுகூலம் ஏற்படுத்தி தரும். திடீரென்று மூட் அவுட் ஆவதனால் கோபமும் அனுகூலங்கள், டிப்ரெஷன் போன்ற பிரச்சனைகள் காணப்படுகிறது. மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு பிடித்த சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்திகள் காணப்படுகிறது. தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தடைகள் மீண்டும் வந்து சந்தோஷமும் அனுகூலம் காணப்படும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மட்டும் சிறிது உடன் இருப்பவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிக்கு பலியாகாமல் சிறிது கவனத்துடன் இருப்பது நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே பிரீத்தி, கனவு பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசி டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நாளைக்கு நம்ம பொறுமையா பேசலாம். ஏன்னா இப்போ அடுத்ததா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் பார்க்க வேண்டிய டைம் வந்தாச்சு. அதை பார்க்கணும்னா நம்ம இப்ப கிளம்பி ஆகணும். கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், நாளைக்கும் இந்த கனவுகளை பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட உங்களை சந்திக்கிறோம். Until then, Tata and bye-bye from Preeti and Jeevitha along with the entire team of புத்தம் புது காலை. Bye-bye.
Thank you.